பேசும்போது ஆகஸ்ட் 19 அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆயிடுவார் சொல்லி அமைச்சர் ராஜகண்ணன் கூட சொல்லியிருக்காரு. இதுக்கு முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, என்னது வலுத்து இருக்குது ஆனா பழுக்கலின்னு சொன்னாரா? கோரிக்கை வலுத்திருக்குது ஆனா கோரிக்கை பழுக்கல. முதலமைச்சரே பழுக்கலின்னு சொல்லிட்டாருன்னா இதை விட உதயநிதி ஸ்டாலின் யாராச்சும் அசிங்கப்படுத்த முடியுமா? தன்னுடைய சொந்த தந்தையார் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து எனக்கு பயம் ஆயிடுச்சு. என்னப்பா அது, அப்பாவே பையனை ட்ரோல் பண்ண எப்படின்னு. நம்ம அரசியல்ல மாத்தி மாத்தி மீம் ட்ரோல் போட்டுக்குவோம். நீங்க முதலமைச்சர் பார்த்து அவரே உதயநிதி ஸ்டாலினை ட்ரோல் பண்றாரு. அப்புறம் நீங்களே உதயநிதி ஸ்டாலினை ட்ரோல் பண்ணா நாங்க எதுக்கு இருக்கோம்? ஸ்டாலின் ஐயா நீங்களே உதயநிதியை ட்ரோல் பண்ணா அப்ப எதுக்கு எங்க வேதானந்தன் இருக்காரு, எதுக்கு அதனால நான் சொல்வதுங்கன்னா, முதலமைச்சருக்கு உரிமை, நீங்க யார வேணாலும் டெப்டி சிஎம் ஆக்கிருப்பாங்க. டெப்டி சிஎம் ஆக்கினா என்ன மெசேஜ் தமிழ்நாட்டு கொடுக்குறீங்க? முதலமைச்சராக டெப்டி சிஎம் வர்றதுக்கு தகுதி என்ன? ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கணும், பையனா இருக்கணும், கட்சியில் இருக்கணும், இத்தனை வருஷம் குடும்பத்திலே இருக்கணும். அது மக்கள் அதை பார்ப்பாங்க. இன்னைக்கு ஏன் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது?